ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது த்ரெட்ஸ் ஆஃப் நிலா. நியூஸ் கேட்டிங்களாங்க? இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். எதார்த்தமாக பார்த்தது தாங்க. பார்க்கும்போது ஒரு நாய் கடிச்சு ஒரு பெரியவர் இறந்துட்டாரு. நம்ம இந்த ப்ளூ கிராஸ்லலாம் நம்ம நாயை அடிச்சிட்டாலோ இல்லை நாயை ஏதோ துன்புறுத்திட்டாலோ நம்ம மேலே கேஸ் போடுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அந்த நாய் நம்மளை கடிச்சா அந்த நாய் மேலே கேஸ் போட முடியாதுல்ல. இது ஒரு அட்வான்டேஜா இல்லை என்னங்கிறது தெரியல. நாய்களுக்கு கூட இப்போல்லாம் பாதுகாப்பு இருக்கு போல. மனுஷனாக இருக்கிற நம்மளுக்கு தான் பாதுகாப்பு சுத்தமாக இல்லைங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் தான் நம்ம வாழ்கிறோம். இதே இப்போ தெரு நாய் கடிச்சிருந்தா கூட நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம், ஐயோ கவர்மெண்ட் சரியாக அந்த நாய்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் போடலை, தடுப்பூசி போடலை. இப்போல்லாம் நிறையா பேருக்கு ரேபீஸ் வருது, நிறைய பேர் நாய் கடிச்சு இறந்து போகிறாங்க. நிறைய குழந்தைகளை நம்ம இப்போ சகஜமாக யூடியூப்பில் பார்க்க முடியுது. குழந்தைங்க ரோட்டில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நாய்கள் ஒரு நாய் இல்லை, நிறைய நாய்கள் சேர்ந்து அட்டாக்லாம் பண்ணி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஹைகோர்ட் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் பேன் பண்ணணும்னு அதுக்கு ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது நடந்துட்டு இருக்க பேரல் ஒரு டைம்ல வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய், அது பிட்புல் டாக். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதாவது பல்லெல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கும், வாய் மட்டுமே இந்த அளவுக்கு பெருசா இருக்கும்ல. அந்த நாய் ஒரு வயசானவரை, அதுவும் அவரோட பிரைவேட் பார்ட்ல ஃபுல்லாக கடிச்சு அவரோட உயிர் நாடி ஃபுல்லாகவே அந்த இடத்துலயே அவர் இறந்து போயிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், வயசானவங்களுக்கு எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வலி இருந்திருக்கும், எப்படி துடிச்சு இறந்து போயிருப்பாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஸோ அந்த டாகை வளர்த்தவங்க என்ன அப்படின்னா, அதை சட்ட விரோதமாக, அதாவது என்னன்னா பர்மிஷன் வாங்கல, லைசன்ஸ் வாங்கல. ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு டாகை வளர்க்குறதுனா அதுவும் இப்போ ஈஸி கிடையாது. நம்ம வீட்டில் டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு மேலே அந்த நாய்க்கு எப்போதுமே ஊசி தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வளர்த்துருக்காங்க. அது நிறைய பேரை கடிச்சிருக்கான். அப்போ கடிக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஏன் ப்ளூ கிராஸ்க்கு சொல்லலை? அதுவுமே தப்பு தான். நம்ம வீட்டில் ஏதாவது பெருசாக நடக்கிற வர வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. இது இப்போ தானே சின்ன கடிச்சிருச்சு, தொப்புல சுற்றி ஊசி போட்டுட்டு வந்தோம் அப்படின்லாம் இருக்காதீங்க. அது பெருசாக ஆனதுக்கப்புறம் இப்போ உட்காந்து வருத்தப்படுறதுக்கோ அழுகிறதுக்கோ முன்னாடி நம்ம முன்னாடியே ரியாக்ஷன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. நாய் கடிச்சாலும் சரிங்க, மனுஷனா இருந்தாலும் சரி, உயிர் தான், போனதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது. அதனால எப்போதுமே சின்னதா இருக்கும்போதே அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடுங்க. அதே போல உங்க ஏரியாவில் ஏதாவது நாய் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கார்பரேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது தெரு நாயா இருந்தாலும் சரி, வீட்டு நாயா இருந்தாலும் சரி, அவங்க பர்மிஷன் வாங்கி வளர்க்குறாங்கனாலே இருந்துட்டு போட்டுமே. நம்ம ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிப்போம், அவங்களுக்கு அந்த தடுப்பூசிலாம் போட்டிருக்காங்களா போடலையா அப்படின்னு நாய்க்கு பார்த்து வச்சுப்போம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க டாக் லவர் தான். அவங்க எப்படின்னா எல்லா நாயையும் தெருவில் இருக்கிற நாயெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நாயை சுத்தமாகவே வச்சுக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, மொட்டை மாடியிலே அந்த இது பாத்ரூம்லாம் போயிடும், அங்கேயே யூரின் போயிடும். ஆனால் க்ளீனே பண்ண மாட்டாங்க. அதுங்க அதே தான் இருக்கும். சாப்பாடும் எப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் வைப்பாங்க. ஒரு ஹைஜீனிக்காவே அதை வளர்க்க மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, டாக் லவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா அதை ஹைஜீனா வளர்க்கவும் செய்யணும்ல. நம்ம சும்மா சொல்லிக்க கூட கூடாதுல்ல, அதுக்கான ப்ராப்பரான ஒர்க்கை பண்ணணும்ல. நாங்கள் இதை பற்றி என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த மாதிரி கார்பரேஷனுக்கு கால் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி இவங்க இவங்க வீட்டு டாக்லாம் என்ன ஆயிடுதுன்னா எங்கள் வீட்டுக்கு தாவி குதிச்சு வந்துடுது. மொட்டை மாடி எப்படின்னா கொஞ்சம் அத்துக்கு இருக்கிற வீடுன்னு தான் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாடியிலேருந்து இந்த மாடிக்கு வந்துட முடியும். ஸோ டாக் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் வந்துட்டே இருந்தது. நாங்க ரொம்ப நாள் சொல்லி பார்த்துட்டே இருந்தோம், அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க எப்போ வராங்க எப்போ போறாங்கன்னே தெரியாது. அதாவது வீட்டுக்குள்ள 10-15 டாகை அடைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. எப்போ அவங்க தனி வீடு எடுத்திருந்தாங்க, எப்போ வருவாங்க எப்போ போறாங்கன்னு தெரியாது. அங்கேருந்து டாக் இங்கே வந்துருச்சுன்னா நாங்கள் தான் கம்பை வச்சு விரட்டோம். அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாப்பாவை மாடிக்கு இன்னைக்கு தெரியாமல் அனுப்பவே மாட்டேன். இப்படி தான் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இல்லை எத்தனை நாள் இப்படி வச்சிருக்க முடியும், திடீர்னு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்குமே அவங்க மடங்கலை. அப்போ கார்பரேஷன்லேருந்து பார்க்கும்போது யாருமே இல்லை, அங்கே டாகே இல்லைன்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த நாயை கொடுமைப்படுத்துறதா சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லை. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அதை கல்லால் அடித்தோம், அதை கொன்றுவோன்னு மிரட்டினோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது உண்மையாகவே ஒரு கசப்பான அனுபவம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டாக் வளர்க்குறது தப்பு இல்லைங்க, எல்லாமே உயிர் தான், ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும் தான். ஆனால்
நாய்களை வளருங்கங்க, தப்பு இல்லை. நாய்களோட உயிரும் முக்கியம்தான், நம்மளோட உயிரும் முக்கியம்தான். நாம் எப்படி அதை துன்புறுத்தக்கூடாதோ அதே மாதிரி அதையும் நம்மளை துன்புறுத்தாத அளவுக்கு தான் வளர்க்குறவங்க வளர்க்கணும். தெருநாயே கார்ப்பரேஷன் பார்த்துக்கும் அப்படின்னு சும்மா இல்லாமல் நம்மளோட கடமை ஒரு கால் பண்ணி, இங்கே எங்கள் ஏரியாவில் நாய்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அதுக்கு தடுப்பூசி போட்டாங்களா போடலையான்னு தெரியல, நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வீட்டில் வளர்க்குற டாகுக்குமே சரி, முடிஞ்சால் மந்த்லி ஒன்ஸோ ஏதோ ஒரு தடவை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற டாக்ஸ்க்கெல்லாம் வேக்சினேஷன் போட்டுட்டீங்களா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை மட்டும் கேட்டுக்கோங்க. இதுதானே எப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எல்லா குற்றத்துக்கும் காரணம் அதோ பின்னணியோ வந்து என்ன அப்படின்னா நம்மளோட சின்ன கேர்லெஸ் தான். ஸோ அதை மட்டும் பண்ணாமல் இருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும். நன்றிங்க.